பிசிக்கு அந்த மாதிரியான ஒரு கட்சி கிடையாது அப்படின்னு அவர் சொல்றாரு. எஸ் எஸ் பாலாஜி நான் தலித் கட்சியில் சேர்ந்தார், உழைத்தார், எம்எல்ஏவாக இன்னைக்கு இருக்கிறார். ஷானவாஸ் சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்தவர், இந்த கட்சியில் உழைத்தார், பலரும் ஆச்சரியப்படத்தக்க அளவில் அங்கே வளர்ந்தார், எம்எல்ஏவாக இருக்கிறார். இவங்களும் நான் தலித் தானே? அவங்க கட்சி கட்டுப்பட்டு இருக்கு இல்லையா? அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் யாராவது பொது வழியில் வந்துச்சா? ஏன் ஷானவாஸ் இப்படி பண்ணுறாரு, ஏன் எஸ் எஸ் பாலாஜி இப்படி பண்ணுறான்னு யாராவது கேட்டாங்களா? ஏன்னா ரவிக்குமார் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர், அவர் ஏதாவது துடுக்குத்தனமா அல்லது வரம்பு மீறி கட்சி கட்டுப்பாட்டை மீறினாலும் ஏதாவது ஒன்று வந்திருக்கா? கொஞ்சம் உரிமையோடு கொஞ்சம் ஆவேசத்தோடு பேசுகிற வன்னி அரசு மீதாவது அந்த குற்றச்சாட்டு இது வரைக்கும் வந்திருக்கா? கட்சி கட்டுப்பாட்டை வன்னி அரசு மீறுகிறார். சில நேரங்களில் சில பதிலடிகள் கொஞ்சம் வெளிப்படையாக இருக்கும். வன்னி அரசு பண்ண சில விஷயங்கள் ட்விட்டர் பதிவாகட்டும், அது கட்சி கட்டுப்பாட்டை மீறினதாக இருக்காது, ஒரு முறைக்கு மேலே எல்லை தாண்டி இருக்காது அது. ஆனால் ஆதவ அர்ஜுனுடைய விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கலன்னு நம்ம கேட்கல, பொது வெளியில் கண்டிச்சிங்களான்னு கேட்டோம். கண்டிக்க கூட தயங்கினார் அவர்.